யோசிச்சு பாருங்க. பதவி கேட்ட அபூதர் கிஃபாரியுடைய விஷயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 விஷயத்தை சொல்றாங்க. பதவிக்கு யார் தகுதி என்பதன இதன் மூலம் நமக்கு சொல்றாங்க. முதலாவதாக, இந்த பதவியை ஏற்பதற்கு இவருக்கு தகுதி இருக்குதா? முதல் தகுதியை பார்த்தாங்க. இரண்டாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது ஒரு அமானத்து என்று எச்சரிக்கின்றார்கள். அமானிதம், பொறுப்புகள் இருக்குகிறதே, பதவிகள் இருக்குகிறதே, நம்மிடத்தில் அது ஒரு அமானிதம். அதை சரியாக செய்யும். மூன்றாவதாக சொன்னாங்க, பொறுப்புகளை ஏத்துக்கிட்டா மட்டும் பத்தாது, அதை சரியாக செய்யக்கூடியவராக இருக்கணும், தகுதி இருக்கணும். இதை அமானிதம் என்று இந்த பொறுப்புகளை விளங்கணும், பொறுப்பை ஏற்றுக்கொண்டு சரியாக செயல்படும். இந்த 3 விஷயங்களை ஒருத்தருக்கு பதவி கொடுக்கக்கூடிய விஷயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேணக்கூடிய பழக்கமுடையவர்களாக இருந்தார். இவர் பதவியை கேட்கிறாரு, பெரிய மனுஷனாக இருக்கிறாரு, கொடுத்தா என்ன அப்படின்னு நம்ம பேசக்கூடாது. அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத்தினுடைய அடையாளத்தை குறித்து ஒரு முறை இப்படி சொன்னாங்க. இதா லுய்யிஅத்துல் அமானத்து, நம்மிடத்தில் ஒப்படைக்கக்கூடிய பொறுப்பு, பதவி, இவைகள் எல்லாம் அமானிதம். இந்த அமானிதத்தை கையில் வைத்துக் கொண்டு யாரெல்லாம் அமானிதத்தை பேணாம நடந்து விடுவார்களே ஆனால், சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஃபன்தலிரிஸ்ஸாஅ, பொறுப்புகளையும் பதவிகளையும் தவறாக பயன்படுத்தும் அளவுக்கு நீங்கள் தகுதி இல்லாதவர்களிடத்தில் இந்த அமானிதத்தை ஒப்படைச்சிட்டீங்கன்னு சொன்னா கியாமத்து நாளை எதிர்பாருங்க, அது கியாமத்தினுடைய அடையாளம். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அமானிதத்தை பால்படுத்துறதுன்னா என்ன? அமானிதத்தை முறையாக பேணாட்டி கியாமத்தினுடைய அடையாளம் அது அப்படின்னு சொல்றீங்களே, அமானிதத்தை பால்படுத்துறதுன்னா என்ன? சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அமானிதத்தை தகுதி இல்லாதவர்களிடம் ஒப்படைத்து விடுவது. என்னைக்கு தகுதி இல்லாதவர்களிடத்துல ஆட்சியும் பதவியும் பொறுப்புகளும் போயிருச்சோ நிச்சயமாக அவர்கள் அதை பேண மாட்டார்கள். ஆக ஹதீஸினுடைய செய்தி நமக்கு சொல்லுவது என்ன? தகுதியை பார்க்கணும், இது அமானிதம் என்று உணரணும், சரியாக செயல்படக்கூடியவராக இருக்கணும். ஹஜ்ஜத்துல் வதா, இறுதி ஹஜ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிலேதான் இறுதி பேருரை நிகழ்த்தினார்கள். லட்சத்தி சில்லற சஹாபாக்கள் கூடியிருந்த அரபா பெருவழியில கடைசி பயான் செய்தாங்க. எப்படி வாழணும், நிறைய விஷயங்களை நபி பேசுறாங்க. கடைசியாக ஒரு வார்த்தை சொல்றாங்க பாருங்க, ஹல் பல்லகுது ரிசாலதி,
கூடியிருந்த லட்சத்தி சில்லற நபி தோழர்களை பார்த்து கேட்கிறாங்க, அல்லாஹுவால் நபியாக அனுப்பப்பட்ட நான் இந்த நபியினுடைய பொறுப்பை முறையாக செய்து விட்டேனா, முழுமையாக செய்து விட்டேனா கேட்டாங்க. சொன்னாங்க, நீங்கள் முழுமையாக செய்து விட்டீர்கள். எல்லா நபி தோழர்களும் சொன்னாங்க. இப்ப நபி ஒரு வார்த்தை இந்த இடத்துல சொல்றாங்க, இறைவா, என்னை நபி பொறுப்பை கொடுத்து அனுப்பி அதை நான் முறையாக செய்து விட்டேன் என்பதற்கு இவர்கள் சாட்சி. நான் பொறுப்பை முறையாக செஞ்சுட்டேன், இந்த சாட்சி. நாளை மறுமையில் வந்து உன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட இந்த பொறுப்பை சரியாக செய்தீரா என்று இறைவா கேட்டு விடாத. இந்த இத்தனை நபி தோழர்களும் இதற்கு சாட்சி அப்படின்னு சொன்னாங்க. அடுத்துதான் சொல்றாங்க, நான் மார்க்கமாக நபியாக எதையெல்லாம் நான் உங்களுக்கு சொன்னேனோ இந்த செய்திகளை எல்லாம் இந்த சபைக்கு வராதவர்களுக்கு நீங்கள் சொல்லிவிடுங்கள் என்ற பொறுப்பை நபித்தோழர்களுக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு நம்ம குடும்ப தலைவர்களாக இருக்கிறோம், குடும்பத்தினுடைய பொறுப்பு இருக்குது. அரசியல்ல பதவி வகிக்குகின்றோம், ஊர்ல பதவி வகிக்குகின்றோம். நாமெல்லாம் இந்த சம்பவத்தை நினைச்சு பாருங்க. நான் குடும்ப தலைவனாக இருந்து என் குடும்பத்தினுடைய கடமைகளை முறையாக செய்து விட்டேனா எண்ணி பாருங்கள். அரசியல் தலைவனாக இருந்து மக்களுக்குரிய கடமைகளை நான் செய்து விட்டேனா, ஊருடைய பொறுப்புல இருந்துகிட்டு நான் பொறுப்பை சரியாக செய்து விட்டேனா, இதை நீங்கள் ஒவ்வொருவர்களும் நினைத்து பார்க்கணும். நம் அனைவர்கள் மீதும் அது கடமை இருக்குகிறது. ஏன்னு சொன்னா, அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள், மாமின் அமீரின் அஷரத்தன், ஒரு 10 பேருக்கு தலைவராக ஒருத்தர் தலைவராக இருந்தார். நாளை மறுமையில் அல்லாஹ் அந்த தலைவரை எப்படி நீதி விசாரணைக்கு கொண்டு வருவான் தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அலா யுக்தா பிஹி யௌமல் கியாமத்தி மக்லூலத்தன், விலங்கிடப்பட்ட நிலையில் அவர் அழைத்து வரப்படுவார். குடும்ப தலைவராக இருந்தாலும், அரசியல் தலைவராக இருந்தாலும், ஊர் பொறுப்புகளை வகிச்சிருந்தாலும், அந்த தலைவர்கள் கழுத்தில் விலங்கிடப்பட்டு அழைக்கப்படுவார்கள். இவர்கள் வகித்த பொறுப்புல அதில் அவர் நீதமாக நடந்திருந்தால் கட்டு அவிழ்க்கப்படும். அவர் நீதம் தவறி இருந்தால் இறைவனுடைய விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மள நிறைய மக்கள் பள்ளிவாசல் தொடர்பு கிடையாது. பள்ளிவாசல் இருக்குது, அங்க என்ன நடக்குது, தொழுக போகணுமே, அங்க என்ன நடக்குது, இதையெல்லாம் பார்க்கணுமே அப்படிங்கிற அந்த பள்ளியோடான தொடர்பு நம்மள பலருக்கும் இல்லை. யார் வந்தா என்ன, யார் போனா என்ன, இப்படி ஒரு நிலைமையில இருக்குகிறோம். மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, சின்ன விஷயம்
சாதாரண விஷயம் தங்களுக்கு ஏற்பட்டாலும் நபியும் நபி தோழருடைய பழக்கமும் அடுத்த கணம் பள்ளிவாசலுக்கு வந்துருவாங்க. பசிச்சிச்சு, பள்ளிவாசலுக்கு வந்துருவாங்க. கவலை, பள்ளிவாசலுக்கு வந்துருவாங்க. நம்முடைய பசிக்கும் கவலைக்கும் நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் அல்லாஹ்வுடைய வீடே தீர்வு என்று பள்ளிவாசலோடு தொடர்பு வச்சிருந்தாங்க. அபூ லுபாபாங்கிற ஒரு நபி தோழர் பள்ளிவாசல்ல சோகமா உட்கார்ந்திருக்காரு. இவரை பார்த்த ஹாத்தமுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஏன் உனக்கு என்ன தொங்கி போய் உட்கார்ந்திருக்கிறீங்கிற மாதிரி கேட்டாங்க. அல்லாஹ்வின் தூதரே, கடுமையான கடன் தொல்லை, கடன் என்னுடைய வாழ்க்கையில பெரிய கஷ்டத்தை கொடுக்குது, அந்த சோகத்துல தான் இப்படி இருக்கிறேன். அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை பார்த்து சொன்னாங்க, உம்முடைய கடன் நீங்குவதற்கு, பொதுவாக நபி அவர்கள் கடன் தொல்லை நீங்குவதற்கு 3 துஆக்களை சொல்லி இருக்கிறாங்க. அதுல ஒரு துஆவை இந்த தோழருக்கு கற்றுக் கொடுக்கிறாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் வ நஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸல் வ நஊது பிக மினல் ஜுப்னி வல் புஹுல் வ நஊது பிக மின் கலபத்தித் தைனி வ கஹ்ரிர் ரிஜால். இறைவா, என்னுடைய கவலையை போக்கு, என் உள்ளத்தில் இருக்கக்கூடிய கோழைத்தனத்தை எடுத்து எனக்கு வீரத்தை கொடு, என்னை மிகைத்து கொண்டிருக்கக்கூடிய கடனிலிருந்து என்னை காப்பாற்று, என்னை அதிகாரம் செய்யக்கூடியவர்களிலிருந்து என்னை நீ காப்பாற்று. இந்த துஆவை கற்றுக் கொடுத்தாங்க. அவர் ஓதுனாரு. மிக குறுகிய காலத்திலேயே கடனிலிருந்து அவர் விடுபட்டார் என்பது சஹீஹான ஹதீஸ் சொல்லக்கூடிய செய்தி. இப்படியாக நிறைய இருக்கு. எதற்கு நான் இதை சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், இந்த மக்கள் பள்ளிவாசலோடு தொடர்பு என்பது நிறைய பேருக்கு கம்மி. நடக்கக்கூடிய தவறுகளுக்கு இதெல்லாம் ஒரு காரணம். ஒரு ஊர்ல சிறந்த இடம் பள்ளி, மிக கெட்ட இடம் கடைவீதி. எங்க ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. நம்முடைய தேவைகள் போக மிச்ச நேரங்களை பள்ளிவாசல்ல அதிகமாக கழிச்சிருக்கோமா, கடைவீதியில கழிச்சிருக்கோமா? யாரெல்லாம் பள்ளிவாசல்களோடு கழித்தார்களோ அவர்கள் ஈமான் உடையவர்கள். யாரெல்லாம் அதிகமான பொழுத கடைவீதியில கழிச்சார்களோ பள்ளிவாசனுடைய மகத்துவத்தை இழந்தவர்கள். எனவே இந்த பள்ளிவாசனுடைய கண்ணியம், பள்ளிவாசனுடைய மகத்துவத்தை உணர்ந்து நாம் செயல்படக்கூடிய மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.